சாரு, இங்கே பாரு, தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நான் சுடு தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு போய் இப்போ வைக்கிறேன் பாத்ரூமில். நீ விளாவிட்டு குளிச்சுட்டு வந்துடு, சீக்கிரமாக போ. டைம் ஆச்சு பாரு இப்போவே. சீக்கிரமாக குளிச்சுட்டு வாங்க, போங்க 2 பேரும். மலர், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? எழுந்துச்சி வா மலர். இங்கே என்ன ஆச்சு உனக்கு? என்ன அழுதுட்ருக்காங்க உட்காந்துட்டு? அம்மா அம்மா இல்லைம்மா, மிஸ் என்ன ஹேர் கட் பண்ணிட்டு வர சொன்னாங்கம்மா. என் முடி லெவலாகவே இல்லைன்னு சொல்லி கட் பண்ண சொன்னாங்கம்மா. நான் இப்போ எப்படிம்மா நாளைக்கு ஸ்கூலுக்கு போவேன்? டைம் இருக்குல்லம்மா. இன்னைக்கு என்னை கூப்பிட்டு போய் ஹேர் கட் பண்ணி கூப்பிட்டு வாங்கம்மா ப்ளீஸ்மா. இங்கே பாரு மலர், எனக்கு இப்போ எதுவும் டைம் எல்லாம் இல்லை. நான் சமைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். நீ இப்போல்லாம் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் என்னால் முடியாது. இதெல்லாம் காலையில் உங்கள் அப்பா இருக்கும்போது சொல்லியிருக்க வேண்டியதானே. உங்கள் அப்பா கூப்பிட்டு வந்திருப்பாரு. அம்மா மறந்துட்டம்மா. இப்போதாம்மா நான் டைரியை பார்த்தேன். ஹேர் கட் பண்ணலன்னு சொல்லி மிஸ் எழுதி அமைச்சிருந்தது. ப்ளீஸ்மா என்னை எப்படின்னா அமுச்சு விடுமா. அந்த ஆண்டி வீட்டில் அந்த ஆண்டிக்கிட்டே நான் போய் கட் பண்ணிக்கிறேம்மா. இன்னைக்கு ஆராதேக்கா கால் பண்ணி வர சொல்லுமா. நான் ஆராதேக்கா கூட போகிறேன். சரி போய் உட்காரு. நான் ஆராதியக்கா கால் பண்ணிவிட்டு நான் கூப்பிடுறேன். ஆராதியா வருவாளா என்னன்னு கேட்டு சொல்கிறேன். போய் உட்காரு போ. எங்கே ஆராதியா நம்பரு? அவங்க அம்மா நம்பர் இங்கே தானே ஸ்டோர் பண்ணி வச்சேன், காணுமே. இந்த பசங்க எதனா வச்சு டெலீட் பண்ணி விட்டுறாங்க. எங்கே இருக்குன்னே தெரியல நம்பரு. அது இருக்குது, எடுத்து கால் பண்ணலாம். என்ன இது நிறைய நம்பர் இருக்குது அந்த பேரில், எது அவன் நம்பருன்னு தெரியலையே. ஏ மலர், இங்கே வா. ஆராதிய நம்பர் என்னன்னு உனக்கு தெரியுமா? வந்து எடுத்து கொடுத்துட்டு போக, நான் கால் பண்ணி சொல்கிறேன். அழுதுகிட்டே உக்காஞ்சிட்ருக்காத, வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு கால் பண்ணுறதுக்கு. என்ன நம்பர்? அவன் நம்பர் சொல்லிட்டு போ. ஹலோ ஆராத்தியா, நீயே ஃபோன் எடுத்துட்டியா? உங்ககிட்ட தான் பேசணும்னு நினச்சேன். இங்கே மலருக்கு ஒரு ஹெல்ப்பு தேவையாம்மா. அழுதுட்ருக்கா. இங்கே பக்கத்தில் பார்லர் ஆண்டி வீட்டுக்கு கொஞ்சம் கூப்பிட்டு போயிட்டு வரியா? அவள் ஹேர் கட் பண்ணுமா. நீ வந்து கொஞ்சம் கூப்பிட்டு போடா தங்கோ. எனக்கு வேலை இருக்குது வீட்டில், என்னால் இப்போ கூப்பிட்டு போக முடியாது. நீ கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறியாடா? வர முடியுமாடா உன்னால? நீ ஃப்ரீயாக இருக்கியா? சொல்லுடா. நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், அதோ வந்துடுறேன். கிளம்பி ரெடியாக இருக்க சொல்லுங்க. மலர் ஆராத்தியா வரேன்னு சொல்லியிருக்கா. இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துடுவான். நீ ரெடியாக உட்காந்துட்டு வந்த உடனே உனக்கு கூப்பிட்டு போயிடுவா. அவள் உட்காந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காத. இங்கே பாரு மலர், அங்கே போயிட்டு அந்த ஹேர் கட் பண்ணுங்க, இந்த ஹேர் கட் பண்ணுங்கலாம் சொல்லிட்டு இருக்காத. நான் என்ன கட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன், அவங்களே பண்ணி விட்டுருவாங்க. ஓகேவா? சரிம்மா, நீங்க சொல்ற ஹேர் கட்டே நான் பண்ணிக்கிறேம்மா. ஜாலி. அக்கா வராங்களா? அக்கா கூட போறேன். அவங்க அப்பா கூட ஹேர் கட் பண்ணிட்டு போறதை விட்டுட்டு எனக்கு 10 வேலை வச்சிட்டு இருக்கா வீட்டில் உட்காந்துட்டு. இவளை வச்சுட்டு நான் என்னத்தை பண்ணுறது? தலை வலிக்குது. ஃப்ரிட்ஜை திறந்து பாலை எடுத்து காஃபி போட்டு குடிப்போம். என்னடா பா இப்படி தலை வலிக்குது. என்ன இந்த ஃப்ரிட்ஜில் பாலை காணோம். இவரை பாலை வாங்கிட்டு வந்து வைக்க சொன்னால் வாங்கிட்டு வந்தே வைக்கலை. என்னத்தை பண்ணுறது இவரும் நான் சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேன்டாரு. என்னங்க ஆண்டி ஆண்டி இங்கே பாருங்க ஆண்டி, மலரை கூப்பிட்டு வந்திருக்கேன். மலர் அவங்க அம்மா உங்ககிட்ட போயிட்டு ஹேர் கட் பண்ணிட்டு வர சொன்னாங்க ஆண்டி. அவளுக்கு ஹேர் கட் பண்ணி விட்டுருங்க ஆண்டி. அவள் நாளைக்கு ஸ்கூலுக்கு ஹேர் கட் பண்ணிட்டு தான் போகணும்னு டைரியில் எழுதி கொடுத்துருக்காங்க ஆண்டி. ஆமாம் தெரியும். அவங்க அம்மா இப்போ தான் கால் பண்ணி சொன்னாங்க, ஷார்ட்டாக கட் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே இதோ வரேன், பண்ணுறேன். போய் உட்காருங்க, போங்க சேரில் போய் உட்காந்து ரெடியாக உட்காந்துட்ருங்க. என் பொண்ணு தூங்கிட்டு இருக்கா, அவளை நல்லா தூங்க வச்சுட்டு வரேன். நீங்கள் போய் உட்காந்து ரெடியாக இருங்க, நான் வரேந்தோ. ஹெல்ப்பர் அக்கா வந்து உன்னை ரெடி பண்ணி உட்கார வச்சுருவாங்க. நீ ரெடியாக உட்காந்துட்டு நான் வந்து உனக்கு ஹேர் கட் மட்டும் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? ஓகே மலர், எல்லாம் ரெடியாக உட்கார வச்சுட்டாங்க. ஓகே நான் உனக்கு இப்போ ஹேர் கட் மட்டும் பண்ணிடுறேன். லைட்டாக தான் பண்ண போகிறேன். அம்மா லைட்டாக தான் பண்ண சொல்லியிருக்காங்க, நிறையெல்லாம் பண்ண சொல்லலை. ஏன்னா அவள் ஸ்கூலுக்கு நீட்டாக போகணும், அது மாதிரி பண்ணி விடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அம்மா. அதனால் நான் நீட்டாக மட்டும் பண்ணி விட்டுடுறேன். எங்கேயோ அசிங்கமாக இல்லாத மாதிரி நீட்டாக பண்ணி விட்டுடுறேன். ஓகேவா? என்ன தலையில் எண்ணெய்லாம் வைக்க மாட்டியா? இவ்வளோ மோசமாக இருக்குது உன்னோட தலை. பரட்டு தலை மாதிரி வச்சுருக்க. ஒழுங்காக மெயின்டைன் பண்ண, இல்லைன்னா முடி சீக்கிரமாக போயிடும். சரியா? ஒழுங்காக பார்த்துக்கோ. முடியெல்லாம் எப்படி இருக்குது பாரு, ரொம்ப ரஃப்பாக இருக்குது. ஓரளவுக்கு ஏதோ மேனேஜ் பண்ணி எல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த பக்கமாக கொஞ்சம் கட் பண்ணிடுறேன். ஆண்டி மூஞ்சிக்கு முன்னாடி ஸ்டைலாக வந்து முடி விழற மாதிரி ஒரு 2 முடி கட் பண்ணி விடுங்க ஆண்டி. எல்லா பசங்களும் அப்படி தான் ஆண்டி பண்ணிட்டு வராங்க. ப்ளீஸ் ஆண்டி, எனக்கு அது மாதிரி பண்ணி விடுங்க ஆண்டி. மலர், நீ இது மாதிரி சொல்லுவேன்னு அம்மா என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாங்க மலர். ஆனால் அம்மா வந்து இப்படி தான் கட் பண்ணணும்னு என்கிட்ட கண்டென்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க. நான் அப்படி தான் பண்ண முடியும் மலர், ஏன்னா ஸ்கூலுக்கு போகிற பொண்ணில் அப்படியெல்லாம் பண்ணிட்டு போகக்கூடாது. ஓகேவா? நான் ஹேர் ட்ரையர் போடுறேன். கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணல வாட்டரை, அதனால கொஞ்சம் ஈரமாயிடுச்சு. நான் ஹேர் ட்ரையர் போட்டு விடுறேன். ஆண்டி சின்னதாக 2 மட்டும் அது மாதிரி கட் பண்ணி விடுங்க ஆண்டி. 2 சைடும் முடி வந்து விழற மாதிரி ப்ளீஸ் ஆண்டி. அச்சோ மலர், இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது மலர். நான் எல்லாம் முடிச்சிட்டேன். நீ வேணா எழுந்துச்சு கண்ணாடியை பாரு, எவ்வளோ அழகாக வந்திருக்கு தெரியுமா உனக்கு. ஹேர் கட்டு சூப்பராக பண்ணியிருக்கேன். எழுந்துச்சு வேணா பாரு, சூப்பராக இருக்குது. நீ இதே மாதிரியே ஜடை போட்டு போனாலே அழகாக இருக்கும். ஸ்கூலுக்கு போட்டு போனால் மிஸ்ஸே பாரு எவ்வளோ அழகாக பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்ல போகிறாங்க. நான் அவ்வளோ அழகாக பண்ணி விட்டுருக்கேன். உங்கள் அம்மா சொன்னதை விட நான் பெட்டராகவே பண்ணியிருக்கேன். உங்கள் அம்மா சொன்ன மாதிரி பண்ணியிருந்தா கூட நல்லா இருக்காது. ஆனால் நான் உனக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன் பாரு. எழுந்துரு, எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன் பாரு. மேலே சின்ன சின்ன முடியெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த இதுவை ரிமூவ் பண்ணிடலாம்.
ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த முடியெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி பார்த்துட்டு நல்லா வாரி பார்த்தோம்னா அழகாக இருக்கும். இங்கே பாரு மலர், இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாரு, முடி புசு புசுன்னு ஆயிடுச்சு பாரு, எவ்வளோ அழகாக நீட்டாக கட் பண்ணியாச்சு. இதுக்கு போய் அழுதுட்டுருக்கேன். நான் கொஞ்சம் தான் ட்ரிம் பண்ணேன், ரொம்ப கூட பண்ணல. இதே மாதிரி லைட்டாக வளர்த்துக்கிட்டே வா, அழகாக நீட்டாக கட் பண்ணி வளர்த்துட்டே இருந்தோன்னா அழகாக உன்னோட முடி சூப்பராகிடும். ஓகேவா? இவ்வளோ அழகாக இருக்குது பாரு, இவ்வளோ தான் கட் பண்ணியிருக்கேன் பாரு. நீ வேணா ரொம்ப ஃபீல் பண்ணாத, முன்னாடி தானே முடி விடணும், அதெல்லாம் பெரிய பொண்ணு ஆடினதுக்கப்புறம் விட்டுக்கலாம், சீன் போட்டுக்கலாம். ஓகேவா? இவ்வளோ அழகாக இருக்குது. எழுந்துச்சு நீ வேணா கண்ணாடியை பாரு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாரு மலர். சரி ஓகே ஆண்டி. ஆமாம் ஆண்டி, சூப்பராக இருக்கு அவளோட ஹேர் கட்டு. மலர் செம்மையாக பண்ணியிருக்காங்க. நீ ஏன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் நல்லா பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் இன்னும் பெரிய கிளாஸ்க்கெல்லாம் போனதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ இப்படியே இருந்தாலே அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது மலர் உனக்கு. அப்படியாக்கா? எனக்கு அழகாக இருக்கா? இருங்க நான் கண்ணாடியில் போய் பார்க்குறேன். வா, சூப்பரா பண்ணிருக்கீங்க ஆண்டி, செம்மையா இருக்கு, அழகா இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இது சூப்பரா பெட்டரா இருக்கு. அரதிகா, நீங்க எதனா பண்ணிக்க போறீங்களா? நீங்க எதனா பண்ணணும்னா பண்ணிக்கோங்க, ஹேர் கட்லாம் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. இல்ல மலர், எங்க அம்மா அவ்வளவுதான் என்னை போட்டு அடிச்சு தீத்துருவாங்க. நான் போயிட்டு வரேன் ஆண்டி. ஆண்டி உங்களுக்கு ஜிபே பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எவ்வளோ அமௌண்ட் ஆண்டி கால் பண்ணி சொல்லுங்க. ஆண்டி உங்களுக்கு ஜிபே பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க கிளம்புறோம் ஆண்டி, டைம் ஆச்சு. வா மலர், நம்ம போலாம். போயிட்டு வரேன் ஆண்டி நாங்க. சரி போயிட்டு வாங்க, பார்த்து பத்திரம். போன உடனே எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே ஆண்டி. அங்க பாரு மலர், பாப்பா எவ்வளவு அழகா தூங்குது, சூப்பரா இருக்குல்ல பாப்பா. எழுந்திருந்தா விளையாடி இருக்கலாம். அக்கா, கஸ்டமர் எல்லாம் போயிட்டாங்க, நீங்கள் அந்த ரூமை போய் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருங்கக்கா. எதெல்லாம் எடுத்தோமோ எடுத்த இடத்துல வச்சுருங்கக்கா. ஹேர்லாம் அப்படியே கீழே தான் போட்டிருக்கேன், அதெல்லாம் எடுத்து அந்த பக்கெட்டில் போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்த இடத்துல வச்சுருங்கக்கா. கையோட அந்த ரூமை பெருக்கியும் தள்ளிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்த இடத்துல வச்சுட்டு கையோட பெருக்கி தள்ளிடுங்க. சரிம்மா, நான் எல்லாம் பண்ணிட்டேம்மா. அதோ க்ளீன் பண்ணி வச்சுட்றேன். முடியெல்லாம் எடுத்து அதில் போட்டு க்ளீன் பண்ணி பெருக்கி வச்சுட்டேம்மா. எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள், நீட்டாகிடுச்சு. எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்றேம்மா. எல்லாம் எடுத்த இடத்துல வச்சிடணும். அந்த பொண்ணுக்கு அழகாக தான் பண்ணி விட்டுருக்காங்க. க்ளீனாக வச்சுட்டேம்மா.